ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு முக்கியமான திருப்பமாக ஒரு 2.5 வருஷம் கழித்து முக்கியமான ஒரு நாட்டோ நாட்டோட தலைவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கிட்ட டெலிஃபோன் கான்வர்சேஷனில் பேசியிருக்காரு. என்னடா இது 2.5 வருஷமாக மேஜராக எந்த நாட்டு தலைவர்களும் நேரடியாக ரஷ்யா கிட்டேயோ இல்லை ரஷ்யாவோட அதிபர்கிட்டயோ பேசலை. இப்போ முதல் முறையாக பேசியிருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா ஜெர்மனியோட ஒலாஃப் ஸ்கால்ஸ் அவர்கள் இப்போ ரஷ்யாவோட அதிபர்கிட்ட ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷனில் ஈடுபட்டிருக்காரு. ஆஸ் யூஷுவல் எதிர்பார்த்த மாதிரியே இந்த ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெலன்ஸ்கி ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னங்க நீங்கள் உக்ரைனுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பீங்க, உக்ரைனுக்கு நீங்கள் எல்லா உதவிகளும் செய்வீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட ஃப்ரெண்ட்லியாக போக ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்துச்சுன்னா ஐசோலேஷன்ன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே ரஷ்யாவே வரமாட்டாங்கன்னு ஓப்பனாகவே இந்த இடத்துல பல அதிருப்திகளை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இது வெறும் தொடக்கம் மட்டும்தான். இன்னும் ட்ரம்ப் அஃபிஷியலாக ஆஃபீஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்கள்லாம் பார்த்தா ஜெலன்ஸ்கி என்ன ஆவார்னே தெரியலையே. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் தாம் கிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். ஒலாஃப் ஸ்கால்ஸ் என்னதான் ஜெர்மனியில் அவரோட ஆட்சிக்கு பிரச்சனை ஏற்பட்டு முன்கூட்டியே தேர்தல்கள் நடத்த போகிற ஒரு நிலைமை இப்போ ஜெர்மனியில் இருந்தாலும் இந்த மனுஷனுக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஏதோ ஒரு விதத்தில் பெரிய ஆதாயமானது கிடச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே ஜெர்மனியோட ஸ்டாண்டை பார்த்தோன்னா உக்ரைனுக்கு அதிக உதவிகள் கொடுத்துட்டு இருக்கிறதுல ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதிகமாக கொடுத்துருக்கிறது ஜெர்மனி தான். அது மட்டும் இல்லாமல் லெப்பர்ட் பீரங்கிகளை அதிகமான எண்ணிக்கையில் உக்ரைனுக்கு கொடுத்துருக்கிறதும் ஜெர்மனி தான். மற்ற நாடுகள் கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருக்கிறதும் ஜெர்மனி தான். அதே நேரத்தில் ரஷ்யா கிட்ட இருந்து இன்னமும் கேஸை வாங்கிட்டு இருக்கிறதும் ஜெர்மனி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் சொல்கிற மாதிரி ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஒரு மல்டி ஃபேஸ்டு கண்ட்ரின்னு சொல்லலாம். உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுமே இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் ஜெர்மனி இதில் ஒரு அடுத்த கட்டத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். ரஷ்யா கிட்ட ஆரம்பத்திலிருந்தே ஒரு நல்ல விதமான உறவுகள்ன்றது ஜெர்மனிக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. அன்டில் ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்கிற வரைக்கும் வேறு வழியே இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கப்புறமா பல ப்ரெஷரை தாண்டி ஓப்பனாகவே ரஷ்யாவை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. இன்னைய வரைக்கும் அந்த நிலைமை தான் போயிட்டுருக்கு. ஜெர்மனியோட இந்த ஸ்டாண்டர்டெல்லாம் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் பார்த்தோன்னா திடீர்னு அவங்க கிட்ட இருந்து ஒரு ஆடியோ லீக் ஆச்சு. கிரீமியன் பிரிட்ஜை உடைக்க சொல்லி அவங்களோட டாப் கமாண்டர் ஜெனரல்ஸ் அந்த இடத்துல பேசியிருந்தாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. உடனடியாக ரஷ்யா அதுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கைகளை கொடுத்தாங்க. ஜெர்மனியோட இந்த ஆலோசனையின்படி கிரீமியன் பிரிட்ஜான தகர்க்கப்பட்டுச்சுன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அது ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்துன்னு ஓப்பனாகவே அந்த இடத்துல ஒரு வார்னிங்கை கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி பல சம்பவங்களை ரஷ்யாவுக்கு எதிராக ஜெர்மனி பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. 24 மணி நேரத்தில் என்னால் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த முடியும், ஏன் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் கூப்பிட்டு இருக்கீங்க? ரஷ்யா மேலே ஜெர்மனியோட மிசைல்ஸை கொடுத்து அடிக்க சொன்னால் உடனடியாக இந்த யுத்தம் நின்ற போதுன்னு அவரும் அவர் பங்குக்கு சில விஷயங்களை பேசியிருந்தாரு. ஆனால் அப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கமெண்ட்ஸில் கூட அந்த வீடியோட கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ரஷ்யா உக்ரைன் போர் நின்றுடும், கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் இவங்க சொல்கிற மாதிரி பண்ணால் ரஷ்யா உக்ரைன் போர் நின்றுடும். ஆனால் அடுத்தது ரஷ்யா ஜெர்மனி பிரச்சனை வந்துடும் கொஞ்சம் ஃபன்னான நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ஸோ ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடடாக இல்லாமல் ரெண்டு பக்கமும் கிடைக்கக்கூடிய ஆதாயங்களுக்காக, நாட்டோவாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல சைடில் கிடைக்கக்கூடிய ஆதாயங்களுக்காக பல விதத்தில் பேசிகிட்டு இருக்க ஒரு நாடு தான். இப்போ சமீபத்தில் அந்த ஃபோன் கால் ஆனது ஏற்படுத்தப்பட்டுச்சுல்ல, 1 மணி நேரம் பேசியிருக்காங்க. இந்த 1 மணி நேரத்தில் இவங்க என்ன பேசினாங்கன்றத கிரெம்லின் அவங்களோட அவுட்லைனில் கொடுத்துருக்காங்க. கிரெம்லினோட ஸ்போக்ஸ் பர்சனும் இதை பற்றின சில தகவல்களை சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஜெர்மனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர், ஆனால் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கிறது ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் அதோட ஒரு இனிஷியல் ஸ்டெப்ஸாக தான். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் மேஜரான ஏதோ ஒரு ட்விஸ்ட் ஆனது நடக்க போகுது. அதோட முதல் கட்டமாக ஜெர்மனி இப்போ இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெர்மனி சைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் நடுவில் ஒரு புதிய தொடக்கமாக இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்துறது சம்பந்தமாக பல முக்கியமான தகவல்களானது இந்த ஒரு ஃபோன் காலில், இந்த ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷனில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஜெர்மனியோட ஸ்டாண்டுன்றது என்னைக்கும் மாறப்போகிறது கிடையாது. இந்த ஒரு வார்த்தையை நல்லா கவனிங்க. ஜெர்மனியோட ஸ்டாண்ட், ஜெர்மனி உக்ரைனுக்கு உதவுறதுல 1% கூட பின்வாங்க மாட்டாங்க. உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு உதவிகள் பண்ணணுமோ அது எல்லாம் ஜெர்மனியிலிருந்து போய்கிட்ட தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஐரோப்பிய கண்டத்தோட நன்மையை கருதி, அதே மாதிரி உலகத்தோட நன்மையை கருதி இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிற்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும், இல்லை என்ன விதத்திலலாம் ஜெர்மனியால் இதுக்கு ஒத்துழைக்க முடியும்னு அது சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் இந்த ஒரு ஃபோன் காலில் 2 தலைவர்களுக்கு மத்தியில் பேசப்பட்டுச்சு. ஒரு அமைதி பேச்சுவார்த்தையின் மூலயமா எப்படி இந்த போரை சீக்கிரம் முடிக்கலான்றத 2 நாட்டு தலைவர்களும் பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி ரஷ்யா எக்கானமிக் ரிலேஷன்ஸ், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உறவுகளை எப்படி திரும்பவும் சுமூகமாக மாற்றலான்னு பேசியிருக்கிறதா அந்த ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ரீவைண்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இதே ஒலாஃப் ஸ்கால்ஸ் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு, உன் கேஸை நீயே வச்சுக்கோ, ரஷ்யாவோட கேஸ் இல்லைன்னா ஜெர்மனியால் சஸ்டைனே ஆக முடியாதா, ஜெர்மனி ரஷ்யாவோட கேஸை நம்பி மட்டுமே இல்லைன்னு ஒரு 1.5 பேஜ் கிட்ட
ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து வச்சிருந்தாரு ஒரு இன்டர்வியூவில். என்னங்கடா இது, என்னதான் நடந்துட்டு இருக்குங்க? இந்த உலகத்தோட நிறைய அரசியல்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நிறையவும் படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஐரோப்பிய கண்டத்தில் நடக்கக்கூடிய அந்த அரசியல் சூழ்நிலைகளையும் இல்லை அங்கே நடக்கக்கூடிய அந்த சில அரசியல் சம்பவங்களையும் பார்க்குறப்போ இதுக்கு எங்கூர் அரசியல்வாதிகள் எவ்வளோ தேவலாம் போலையே. இங்கே இருக்கவங்களாவது பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்குறப்போ இவங்களை பார்த்து கூட வராத பயம் உங்களோட இந்த ஸ்டேட்மெண்ட்ஸையும் உங்களோட இந்த ஸ்டாண்ட்ஸையும் பார்க்குறப்போ அப்போ அரசியல் மொத்தமும் இப்படி தான் இருக்கின்ற அந்த ஒரு இமேஜை வெளியில் காமிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சமீபத்தில் அப்படி சொன்னவர் ரஷ்யாவோட கேஸே வேணான்னுட்டு இப்போ திரும்பவும் இந்த டெலிஃபோனிக் கான்வர்சேஷனில் ரஷ்யாவோட கேஸ் வேணுன்றது இன்டெரக்டாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவருக்கு மொத்தம் 2 முகம் இருக்குது. பப்ளிக்காக இங்கே நான் தான் கிங்கு, நான் வச்சது தான் ரூல்ஸு, நான் வச்சது தான் சட்டம். ஆனால் இன்டெரக்டாக பர்சனலாக ஃபோன் காலில் பேசுகிறப்போ எப்படியாச்சும் கேஸை கொடுத்துருங்க, இல்லை ஜெர்மனி நல்லா இருக்குல்ல நீ பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. கிரெம்லின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 2 நாட்டு தலைவர்களுக்கும் மத்தியில் ஏற்பட்ட இந்த உரையாடல் 1 மணி நேரத்துக்கிட்ட நடந்திருக்கு. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்டாண்டில் அவங்க இருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தணுன்றது அவங்களோட ஒரு பெரிய ஆசையாக இருந்தாலும் ரஷ்யாவோட குறிக்கோள்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் எட்டப்படுற வரைக்கும் இல்லைனா இந்த ரூட் காஸ் இந்த பிரச்சனையெல்லாம் எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சுன்றதை ஜெர்மனி புரிஞ்சுக்கணும். செக்யூரிட்டி அஷூரன்ஸ்ன்றதை உக்ரைனுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். அதே மாதிரி உக்ரைனில் இப்போ ரஷ்யா பிடிச்சிருக்க இடங்கள் ரஷ்யாவுக்கு சொந்தமான பகுதிகள் தான். அதை உக்ரைன் திரும்ப கேட்கக்கூடாது. ரஷ்யாவுக்கு ஒரு செக்யூரிட்டி கேரண்டியை நாட்டோவில் சேர மாட்டோம்னு சொல்லிட்டு உக்ரைன் இந்த இடத்துல கொடுக்கணும். இதுதான் மெயினான பிரச்சனை. இந்த போர் ஆரம்பித்தது காரணமே இதுதான் ரூட் காசாக இருந்துகிட்ருக்கு. இதை சால்வ் பண்ணுற வரைக்கும் எந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இல்லை. எங்களோட முடிவு என்னன்றதை ஜூன் மாதத்துலேயே நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம். ஏன்னா ஜூன் மாதத்தில் முதல் முறையாக ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் சில கிரைட்டீரியாஸை வைக்கிறார். இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுன்னா நாங்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தத்துக்கு தயார்னு அதை அண்டர்ஸ்கோர் பண்ணி இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் உடனடியாக ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் அதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி சீஸ்ஃபயரை கொண்டு வரதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். அதுக்கு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் உக்ரைன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். உக்ரைன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதை மற்ற நாடுகள் எல்லாம் உறுதிப்படுத்தணுன்றதை கிரெம்லினும் இன்றைக்கி ரொம்ப அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. கிரெம்லினோட ஸ்போக்ஸ் பர்சனும் இதே தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் நக்கலாக இன்னொரு விஷயத்தை என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஜெர்மனி டபுள் சைட் கேமை ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உக்ரைனுக்கு அதிகமான உதவிகளை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் அவங்களோட அரசியல் ஆதாயங்களுக்காக, ஏன்னா திரும்பவும் அவர் எப்படியாச்சும் ஜெயிச்சு பவருக்கு வரணுன்றதுக்காக ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி அவங்களோட பொருளாதாரத்தை சீரமைக்கிறதுக்கும் சில முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படியோ ஐரோப்பிய கண்டத்தில் ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ், ரஷ்யாவோட கேஸ்ன்றதை தவிர்த்துட்டு யாராலையும் வாழ முடியாதுன்றதை ஜெர்மனி மூலயமா உலக நாடுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கலான்றதையும் அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. இதுக்கு ஜெலன்ஸ்கி என்ன தெரியுமா பதிலுக்கு சொல்லியிருக்காரு? பண்டோராஸ் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க. இவ்வளவு நாளாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்த்து வச்சு ஐசோலேஷன் எல்லாம் புத்தின ஓரம் கட்டணும், எல்லாம் ரஷ்யாவை கார்னர் பண்ணணும்னு நம்ம இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சுருக்க அந்த ஐசோலேஷனை நீங்கள் ரொம்பவே ஈஸியாக உடைக்க போகிறீங்க. ஜெர்மனி மட்டும் இந்த மாதிரி சில பேச்சுவார்த்தைகளை நடத்தி உக்ரைன் போரை நிறுத்துறதுக்காக ரஷ்யா கிட்டே இந்த சுமூகமாக இதை முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி நீங்கள் ரஷ்யாவை ஐசோலேட் பண்ணுவீங்க? ரஷ்யா நம்ம ஐசோலேட் பண்ணுன்ற நம்மளோட அந்த ஒட்டுமொத்த குறிக்கோள்லேருந்து நம்ம பின்வாங்கின மாதிரி ஆகிடும். இப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகளை ஜெர்மனி தவிர்க்கணும்னு அவரோட ஆதங்கத்தை கொட்டியிருக்காரு. இது ஆதங்கம் மட்டும் கிடையாது. உன்னை நம்பி நான் சண்டை போட்டுட்டு இருந்தா நீங்கள் என்னடா உங்களுக்குள்ள டீலை முடிச்சிட்டு இருக்கீங்க? ஏன்னா இதை தானே ஆரம்பத்துலேருந்து நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி சொல்கிறத மொத்தத்தையும் நம்பி இந்த யுத்தத்தில் இறங்கிட்டீங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இது எவ்வளோ நாள் உங்களால் நடத்த முடியும்? இப்போ கூடிய சீக்கிரத்தில் ஜெர்மனியும் ரஷ்யாவும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நார்மலாக கொண்டு வந்துருவாங்க. ஆனால் இப்போ உக்ரைனை சீரமைக்க ஆரம்பித்தா கூட 2030க்குள்ளே அடுத்த ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜெர்மனியோட லீக்டு டாக்குமெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கை பார்த்துருப்போம். 2030 எப்படி அடுத்த வேர்ல்டு வார் ஆனது வரப்போகுது, கலினின்கிராட் பகுதியிலேருந்து எப்படி அடுத்த யுத்தமான தொடங்க போகுது, ரஷ்யா என்னெல்லாம் பண்ணுவாங்க, நாட்டோ இந்த வார் எப்படி ப்ரொவோக் பண்ணுவாங்கன்னு ஒரு பெரிய டாபிக், ஒரு பெரிய டாக்குமெண்ட் ஜெர்மனியிலேருந்து லீக் ஆச்சு. ஸோ இது எல்லாமே ஒரே விஷயத்தை அண்டர்ஸ்கோர் பண்ணுது. ஆனால் உக்ரைன் அவங்கள மறுசீரமைப்பு பண்ணோன்னா இவங்க எல்லாம் ராசியாக போயிடுவாங்க. சண்டை போட்டுட்ருக்கோம், எதிரி நண்பன்ற அந்த ஒரு அப்படியே போயிடுவாங்க. இதில் கடைசியில் பலியாடாக நிற்க போகிறது உக்ரைன் மட்டும்தான். இப்போ உக்ரைனை சீரமைக்க ஆரம்பித்தா கூட பல பில்லியன் டாலர்ஸ் ஆகும். பல பில்லியன் டாலர்ஸ் ஆகிறது மட்டும் கிடையாதுங்க, பல வருடங்களாகவும் உக்ரைனை திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். ஸோ யாரோட பேச்சு கூட நடந்துட்டு இருக்க இந்த யுத்தமானது கம்ப்ளீட் ஒரு டிசாஸ்டராக உக்ரைனுக்கு மாறப்போகுது. 2 தரப்புக்குமே இது இழப்பு தான். மேஜரான இழப்பு இந்த இடத்துல யாருக்குன்னு பார்த்தோன்னா உக்ரைன் தான் அந்த இடத்துல நிற்பாங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் அவங்க அந்த ஒரு லேண்ட் காரிடர் ஒட்டு மொத்தமாக லேண்டை பிடிச்சி கிரீமியாவுக்கு ஒரு லேண்ட் காரிடராக உருவாக்கியிருக்காங்க. அதை அவங்க விக்டரியாக கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் ஜெலன்ஸ்கியால இங்கே கடைசியில் என்ன ஒரு பாயிண்ட்டை வேலிடாக வைக்க முடியும்? நாங்கள் இதை ரஷ்யாவுக்கு பண்ணியிருக்கோம், ரஷ்யா கிட்டேருந்து இவ்வளோ இடங்களை எடுத்திருக்கோம். ஒரு போரை பொறுத்த வரைக்கும் கடைசி பாயிண்ட்டாக நிற்கிறது அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ டெரிட்டரி இழந்தீங்க, எவ்வளோ பகுதிகளை நீங்கள் பிடிச்சிங்க, எவ்வளோ பகுதியில் நீங்கள் பறிகொடுத்தீங்க, எவ்வளோ பகுதிகளை மீட்டெடுத்தீங்க, இது மட்டும் தான் கடைசியில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும்.
அதுதான் இப்போ போரில் நடந்துகிட்டு இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் உக்ரைனால கண்டிப்பாக இது ஒரு வெற்றியை கிளைம் பண்ணவே முடியாது. அதுதான் கடைசியில் நடக்கவும் போகுது. ஜெர்மனி அதோட ஒரு சின்ன பிள்ளையார் சொல்லி இந்த இடத்துல போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி நூல் இருக்கிறதுல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை வந்து விடுபடுது உங்கள் எல்லாருக்கும்.